ரொம்ப ரொம்ப ஜூலை 11ஆம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் விமல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைதட்டலோட ஆக்டர் விமல் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணனும் நானும் இது 2வது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது கில்லி கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும். அந்த தும் ஷாக் பண்ணது நான். அதனால் நம்ம 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு இந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோடவும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாருன்னு பண்ணோம், இன்னொரு படம் பண்ணோம், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எழில் என்னை இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் ஒரு காமெடியை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணனோட இது 25வது ஆண்டு. அண்ணன் இன்னும் 50வது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறைய காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாதிரி ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு 2 பேர் ரொம்ப சிட்டாக பறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார். ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல, அப்பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும். அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதேமாதிரி அவங்க சன் தம்பி ஜனா அவர்கள், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டதே இல்லை. நிறைய பேர் இவர்தான்ப்பா ப்ரொடியூசர், அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும். அது வரையும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தம்பிக்கும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும், இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், தம்பி புகழ் அவர்கள் ஒரு லேடி கெட்டப்பில் இருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேரும் எதிர்த்த ஸ்டேஷன். அதுக்குள்ள ஒரு
சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர்கள், அவர் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த 2 பொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்லை, இந்த ஹீரோவுக்கு 2 பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும், காமெடியும் பண்ணணும். அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நடு இருந்தது, அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது என்னன்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சிருவாரு. அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம் அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடவும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது, எல்லாத்துக்கூடயும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோதண்டன் அண்ணன், வினோத், நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி, வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும், நல்லா புரியும். ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா வரும். பரவாயில்ல, சரி, ஓகே. இந்த படம் நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க. பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? ஸோ ஷேர் அபவுட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அபவுட் த ஃபில்ம். ஷோர், இட்ஸ் பீன் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். So அதனால I mean it's always a special experience, you know, on your first project. So but I've gotten to work with not just the legends, and also they're very very nice people. So very supportive ஆளுங்கள். So அதனால it was just the language problem இருந்துச்சு. அதுக்கு விட ஏதாவது யூனோ பிரச்சனை கிடையாது. ஸோ இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல். Okay, share one of the few most memorable moments in the set, because இங்க இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட, and you are working with someone in the industry who's there for 25 years, ஒரு veteran கூட work பண்ணுறீங்க. Of course, yeah. So please share about that. See, the moment I got to work, so we worked on this song called A Very Beautiful Melody by Vidyasagar sir, and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed version of Chandramukhi in Telugu as well. So by the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப fan Vidyasagar sir oda work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So in the படத்துல என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவேத்த காரணம்னு சாங். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டான்சிங் டு தட். பரவாயில்ல, ரொம்ப அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்க சீக்கிரம் நிறைய தமிழ் கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார், ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jana. ஓஹோ, So சோ அவருக்கு தான் 3 ஹீரோயின்ஸா? no. ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So ellaru they've been wonderful with me. So they've been very very nice to me. நைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய அழகான ஃபிலிம்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அடுத்த வாட்டி ஃபுல்லா தமிழ்ல நீங்க பேசணும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்சஸ். Thank you. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே உங்களை பத்தி சொல்லிட்டாங்க, ஹம்பிள், வெரி கைண்ட் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நிறைய. ஆனா பாடல்கள் எல்லாம் பார்த்தா மிரட்டி இருக்கீங்க, அதிரடியான டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமாமா, நிஜமா. அதுக்கப்புறமா வரலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் டு தி பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா எனக்கு மைண்ட்ல ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருந்துச்சு, சரி நம்ம நல்ல ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூடாது நினச்சிருக்கும் போது தான் பை காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் ஆன்சர்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டயலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி கொண்டு வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆக்ஷன்.
அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 வார்த்தை டைலாக 4 வே டைலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இம்ப்ரோவைஸ் பண்ணி இங்க இருந்து கவுண்டர் பறந்துட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கிட்ட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குனு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரோவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, உன்னை சுத்தி தான் காமெடி நடக்கணும் சொல்லுவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதான் ஷூட்டிங்ஸ் போட்டு நல்லா பரபரப்பாகவும் இருக்கும், நல்லா கலகலப்பாகவும் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே. விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக, ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்க. இல்லை சார், அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதே நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் வந்து டைலாக் பேசுகிறோமே, நான் ஓகே அந்த கியூ அவ எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சார்ட்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. சரி, இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அந்த பாட்டில் வந்து நீங்கள் சூப்பரான டான்ஸ் ஹுக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே. ஸோ அதனால பேசுறது போதும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலான்னு. நீங்கள் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு. ஏங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, நீங்க பாட்டுக்கு டான்ஸ்ன்றீங்க. என்ன அப்படி போட்டு விட்டாங்க? கண்டிப்பா ஹர்ஷிதா அவர்களே நான் வேலைக்கு கூப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப் போடுறோம், இறங்குறோம், மாஸ் பண்றோம். சரிங்களா? என்கிட்ட இப்பெல்லாம் சொன்னாங்க. Let's welcome Harshita onto the stage, please. எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. ரோபோ சங்கர் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நல்ல நல்ல கொரியோகிராஃப் பிராக்டிஸ்ல பண்ணது தெரியாது. ஆமா, நம்பல நாங்க நம்பல. தேங்க்யூ ஜனா, அண்ட் தேங்க்யூ ஹர்ஷிதா. தேங்க்யூ so much. Hi Juhi. Hi. Looking beautiful. Thank you. Share your experience about Desingaraja 2 and working with Ariel sir. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க. And இந்த படத்துல வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பத்தி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யார கூடயும் ரோல் இருந்தில்ல. எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாட பேர் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்ப ஜனா பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் ஸ்கிரீன்ல வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சிட்டு இருக்கேன்.
மலையாளம் படிப்பிச்சிருக்கு. ஓ நீங்க மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவங்கிட்ட. ஓகே ஓகே நைஸ் நைஸ். ஸோ இங்க வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி இப்போ இங்க ஒரு படம் முழுக்க டயலாக்ஸா இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவா இருக்குமா செட் எல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஆஹா ஸோ ஓகே. ஸோ அங்க யாரும் காமெடி பண்ணல, அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம இல்லையா? ஓகே தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களுடைய கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங்கராஜ் 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களான இயக்குனர்கள் முன்னிலையில் தற்பொழுது தேசிங்க ராஜா 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. ஒரு பெரிய கைத்தட்டலுடன் வித்யாசாகர் சார் அவர்களுடைய இசையில் தேசிங்க ராஜா 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தற்பொழுது நிகழ்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.